கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 58வது ஏசாயாவிலே 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரத்திலே அந்த 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது தெரிந்த வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது மகா வறட்சியான காலங்களிலே என்று சொல்லி பார்க்கிறோம். மகா வறட்சியான காலம், ஒன்றுமில்லாத ஒரு காலம், வறண்ட காலம், வறட்சியான ஒரு காலம். ஆகவே மகா வறட்சியான மகா வறண்ட காலத்திலையும் கர்த்தர் நம்மை நடத்துகிற ஒரு தேவன். மகா வறட்சியான வறண்டு போன நாட்கள்லையும் காலங்கள்லையும் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நித்தமும் நடத்துகிறது மாத்திரமல்ல, ரெண்டாவது ஆத்துமாவை திருப்தியாக்கி என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் ஆத்துமாவை அவர் திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன், நம்மளை திருப்தியோடு கூட நடத்துகிற ஒரு தேவன். வறண்டு போன நாட்களில், வறட்சியான நாட்களில் கர்த்தர் நித்தமும் நடத்துவார். அவர் எப்படி நடத்துவார் என்று சொன்னால், உங்கள் ஆத்துமாவை தேவன் திருப்திப்படுத்துவார். எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்களை திருப்தியோடு கூட நடத்துவார், வறட்சியான வறண்டு போன காலங்களிலேயும். தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு போதுமான பலனை தருவார் என்று சொல்லப்படுகிறது. தேவன் உங்களுக்கு போதுமான பலனை தருகிறவர். அவர் உங்களை பலப்படுத்துகிறவர். அவர் உங்களுக்கு போதுமான பலனை தருகிறவர். அப்போ கர்த்தர் நடத்துகிறவர், திருப்திப்படுத்துகிறவர், உங்களுக்கு போதுமான பலனை அவர் தருகிற ஒரு தேவன். தொடர்ந்து நாம் கீழே வாசிக்கும் பொழுது, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல என்று சொல்லி பார்க்க. நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், ஒரு செழிப்பான ஒரு தோட்டத்தை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஒரு செழிப்பான தோட்டத்தை போல, தண்ணீர் நிறைந்த ஒரு தோட்டம் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறதோ அதை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அப்படியாக மாற்றுவார். ஒரு செழிப்பான ஒரு தோட்டத்தை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவார். தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது, வற்றாத நீரூற்றை போல இருப்பா என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது வற்றாத நீரூற்று என்று சொன்னால் என்றென்றைக்கும் குறைபடாத ஒரு நிறைவுள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை என்றென்றைக்கும் குறைவில்லாமல் ஒரு நிறைவோடு நடத்துகிற ஒரு தேவன். வற்றாத நீரூற்றை போல, அதாவது என்றென்றைக்கும் அது வற்றி போகாத நீரூற்றை போல இருப்பா என்று சொல்லப்படுகிறது. தேவன் அப்படியாய் கர்த்தர் ஒரு நிறைவோடு கர்த்தர் உங்களை நடத்துவார். அது மாத்திரமல்ல, அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஏன்னா வற்றாத நீரூற்று என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, அது மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையை குறைவில்லாதபடி நிறைவோடு நடத்துகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். எந்த நாட்களில்? மகா வறட்சியான வறண்டு போன காலத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை திருப்திப்படுத்துவார். அவர் உங்களுக்கு போதுமான பலனை தருவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். வற்றாத நீரூற்றை போல தேவன் உங்களை நிறைவாய் நடத்துகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். உண்மையாகவே கர்த்தர் அந்த நாட்களில் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது எந்த காலம் என்று சொன்னால், மகா வறட்சியான வறண்டு போன காலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு, மற்றவர்களுக்கு அது வறண்டு போன காலமாக இருக்கலாம், நாட்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை செழிப்பாய் அவர் மாற்றுவார், உங்களை திருப்திப்படுத்துவார், பலனை தருவார். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மகா வறட்சியான காலத்திலையும் நேரத்திலையும் கூட ஆண்டவரே, நீர் நடத்துகிற ஒரு தேவன். உம்மை நம்பியிருக்கிற ஜனத்தை நீர் நடத்துகிறவர், திருப்திப்படுத்துகிறவர், போதுமான பலனை கொடுக்கிறவர், செழிப்பான தோட்டத்தை போல மாற்றுகிற ஒரு தேவன். ஆண்டவரே, நிறைவாய் நடத்துகிறவர், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற
அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எவ்வளவு வறட்சிகள், எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும் கர்த்தரை நடத்தும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு திருப்தி உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்ற முடியும் ஆண்டவரே. என் தேவன் அருமையான நம்முடைய பிள்ளைகளை நீர் அப்படியாய் நடத்தும், ஆசீர்வதியும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.